Hi guys, welcome back to Vijay Nemo channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2016ல டிஸ்னி ரிலீஸ் பண்ண பிரின்சஸ் மொவானாவோட ஸ்டோரி. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறி போயிருந்தாலும் சரி, அடிப்படையில நம்ம யாருங்கிறத கண்டிப்பா உணர்ந்தே ஆகணும். அந்த விஷயத்தை தான் இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், அது கடல் 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 மட்டும்தான். கடலின் நிறம், காற்று, தன்மை, தீவுகள், அகலம், அமைதி, ஆவேசம், அதிசயம், அலைகள், அழகு, ஆழம், ஆபத்து, அது சார்ந்த விஷயங்கள்னு எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பாங்க. படம் பார்த்து முடிச்சதும் ஏதோ நம்மளே ஒரு கடல் பயணத்தை முடிச்சுட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. அதை தாண்டி வழக்கமாக ஒரு டிஸ்னி படத்தில் இருக்கிற மாதிரி சாங்ஸு, காமெடி, கிராஃபிக்ஸ்னு எல்லாமே நல்லா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ. நம்மளோட விஜய் நிமோ மினி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆரம்பத்துல இந்த உலகத்துல வெறும் கடல் மட்டும்தான் இருந்தது. முதல்ல உருவான தாய் தீவு தான் டெஃபிட்டி. அவங்களுடைய இதயம் யாரும் கேள்விப்படாத அளவுக்கு அபார சக்திகளை கொண்டது. அந்த சக்தியால உயிர்களை உருவாக்க முடியும். டெஃபிட்டி அவங்களோட அந்த சக்தியை இந்த உலகம் முழுக்க பகிர்ந்து கொடுத்தாங்க. டெஃபிட்டியோட இதயத்தை அடைய நிறைய மான்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணாங்க. அவங்கள சக்தி வாய்ந்த ஒருத்தர் பல கடல்களை தாண்டி அதை எடுக்க வந்தான். அவன் காற்றும் கடலும் கலந்த ஒரு அதிசய பிறவி. அவன் மிகப்பெரிய தைரியசாலி, பலசாலி. அவனால அவனுடைய உருவத்தை குறிப்பிட்ட வேறு சில உருவங்களுக்கு மாத்திக்க முடியும். அவனுக்கு அந்த சக்திகளை கொடுக்கிறது ஒரு மாய மீன் கொக்கி தான். அவனுடைய பேர் மாவுயி. மாவுயி அந்த இதயத்தை எடுத்தது டெஃபிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்குது. அந்த அழிவிலிருந்து ஒரு தீய சக்தியை உருவாங்க. மாவுயி அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது நெருப்பாலையும் நிலத்தாலையும் ஆன ஒரு அசுர சக்தியை பாக்குறாங்க. அதோடைய பேரு டீகா. நடுக்கடல்ல டீகா மாவுயை தாக்கிறதுக்கு அப்புறம் அவனை யாருமே பார்க்கல. அவனுடைய அந்த மாய மீன் கொக்கியும் டெஃபிட்டியோட இதயமும் ஆழ்கடல்ல விழுந்துருச்சு. இது நடந்து 1000 வருஷங்கள் ஆயிருந்தாலும் டீகாவும் கடல்ல இருக்கக்கூடிய நிறைய மான்ஸ்டர்ஸும் இன்னமும் டெஃபிட்டியோட இதயத்தை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இத்தனை வருஷங்களா டெஃபிட்டியோட அழிவுல இருந்து உருவான அந்த தீய சக்தி எல்லா தீவுகளுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த தீய சக்தி கிட்ட இருந்து நம்ம யாராலையும் தப்பிக்க முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் யாரோ ஒருத்தர் கடலுக்கு நடுவுல இருக்கிற அந்த பவழப்பாறைக்கு போய் மாவுயை கண்டுபிடிச்சு அவனை கடல் கடந்து கூட்டிட்டு போய் டெஃபிட்டியோட இதயத்தை திரும்ப வைப்பாங்க. அந்த ஒருத்தர் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறாங்க. இந்த குட்டி பொண்ணு தான் மொவானா. தீவுல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கூட்டு வச்சு மொவானாவோட பாட்டி தான் இந்த கதையை எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. மொவானாவோட அப்பா அங்க வந்து இது எல்லாமே கட்டுக்கதை தான், தீய சக்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா பாட்டி அந்த குடிசை முழுக்க நிறைய மான்ஸ்டர்ஸோட படத்தை தான் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவர் கேக்குறாரு. இதெல்லாம் சின்ன பசங்க தெரிஞ்சுக்கணும் இல்லன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்க அந்த கேப்ல மொவானா குடிசையில இருந்து வெளியில வந்துடுறா. இவ எப்ப கடலை பார்த்தாலும் அவளுக்கே தெரியாம இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு உருவாகுது. கடலுக்குள்ள போகணும்னு ரொம்பவே ஆசைப்படுறா. இவ ஒரு சங்க பார்த்துட்டு அது அழகா இருக்குன்னு எடுக்க போறா. ஆனா ஒரு குட்டி ஆமை ஆபத்துல இருக்கவே அதுக்கு உதவி பண்றதுக்காக போயிடுறா. இவளுக்காக அந்த கடல் தானே விலகி அவ அந்த சங்க எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அவருடைய அப்பாவோட குரல் கேட்குது. அந்த கடல் எதுவுமே நடக்காத மாதிரி மோனாவை திரும்பவும் கொண்டு வந்து கரையில் இருக்குது. இவர் அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து போய் தூக்கிட்டு போறாரு. ஆனா மொவானா கடல்ல விளையாடணும்னு ஆசைப்படுறா. அந்த நிமிஷத்துல இருந்து அப்பா கடல் ரொம்ப ஆபத்தானது, நீ அதுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றாரு. இவர் தான் இந்த தீவுல வாழக்கூடிய மக்களோட இனத்துக்கு தலைவர். சோ இவருக்கு அப்புறம் அடுத்த தலைவியா வரப்போறது மோனா தான். இதனால அப்பா அம்மா 2 பேருமே இவங்க இனத்தை சேர்ந்த மக்களை பத்தியும் அந்த தீவுல இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தியும் ஒரு நல்ல தலைவிக்கு தேவையான குணங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இந்த விஷயங்களை விரிவா சொல்லி ஒரு பாட்டு பாடுறாங்க. உண்மை சொல்வேன் மோவானா, நீ தெரிஞ்சுக்கோ. பழைய பாடல் எங்களுக்கு போதுமே. பகிர்ந்தளி போனாமே சிரித்து பேசி கூட செய்வோமே. வேண்டாம் கண்ணே மோவானா, உன் எண்ணம் வீடே. உனத்திலும் காலமே இன்பம் இங்குதானே இதுவுனே. தென்னை மரமே தேவைகளை தந்திடும் தீவிலே நிச்சயமே.
மோனாவுடைய பாட்டி இந்த மக்களுடைய குணத்துல இருந்து ரொம்பவே வித்தியாசமானவங்க. அவங்க இந்த கடலுக்கு ஒரு உயிர் இருக்கிறதா நம்புறாங்க. இந்த கடல் நம்ம கூட ஏதோ பேச விரும்புறதா நினைக்கிறாங்க. இவங்க மட்டும் அது சம்பந்தமான விஷயங்களை தான் மோனாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியே சில வருஷங்கள் போகுது. மோனாவும் நல்லா வளர்ந்துடுறா. உன்னுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அது கேட்டு நடக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யாரு என்ன சொன்னாலும் சரி, உன் மனசுக்குள்ள எப்பவும் ஒரு குரல் கேட்கும். அதை நீ முழுசா நம்பணும். எப்பவுமே உன்னுடைய அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டு நடன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பா இவளை அந்த தீவுல இருக்கிற உயரமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. இது ஒரு புனிதமான இடம். இங்க வாழற மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட அத்தனை தலைவர்களும் இங்க ஒரு கல்லை வச்சிருக்காங்க. நானும் வச்சிருக்கேன். என்னுடைய அப்பா அவருடைய அப்பான்னு பல தலைமுறையா இதை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். நீயும் ஒரு நாள் இந்த இடத்துல ஒரு கல்லை வைக்கணும். நம்மள சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும். அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ உன்னுடைய கடலுக்குள்ள போற அந்த ஆசையை விட்டுட்டு நம்மளுடைய மக்களை பத்தி யோசின்னு சொல்றாரு. இவனும் அப்பா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னபடி நடந்துக்கிறா. அந்த தீவுல இருக்கிற மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை பண்றா. இவளுக்கு காத்த பத்தியும் கடலை பத்தியும் அங்க இருக்கிற மக்களை பத்தியும் நல்லாவே புரிஞ்சிருக்கு. இவங்க இனத்துல நிறைய பேர் அவங்களோட உடம்புல பச்சை குத்திப்பாங்க. நல்லா வந்துகிட்டு இருக்கு. இந்த பன்னிக்குட்டியோட பேரு பூவா. இந்த கோழியோட பேரு ஹே ஹே. பூவா ரொம்பவே புத்திசாலி. ஹே ஹே அப்படியே ஆப்போசிட். அதுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு சாப்பிட்ற பொருள் எது மத்தது எதுன்னு வித்தியாசமே தெரியாது. கண்ணுல எது பட்டாலும் முழுங்கிடும். ஊர் மக்கள் இந்த தடவை தீவுல விளைஞ்ச அத்தனை தேங்காய்களுமே கெட்டு போயிருக்கிறத காட்டுறாங்க. நோய் வந்த மரங்களை விட்டுட்டு புது மரங்களை வேற இடத்துல நடலாம்னு சொல்றா. இவ ஒரு நல்ல தலைவியா நடந்துக்கிறத நினைச்சு இவர் பெருமைப்படுறாரு. இப்போ அடுத்த பிரச்சனையை சொல்றாங்க. கடற்கரையில வழக்கமா இவங்க வைக்கிற பொரியில எந்த மீனுமே மாட்டல. சோ இவ தீவுக்கு இன்னொரு பக்கம் போய் மீன் பிடிக்க சொல்றா. இவங்க இந்த தீவோட எல்லா பக்கமும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். எங்கேயுமே மீன்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா வேற வழியே இல்ல. கடலுக்குள்ள அந்த பவழப்பாறைகளை தாண்டி போலான்னு மோனா சொல்றா. எத்தனை தடவை சொல்லியிருக்க கடலுக்குள்ள போகக்கூடாதுன்னு, அது மக்களுக்கு ஆபத்துன்னு இவர் ரொம்பவே கோவப்பட்டுறாரு. எவ்வளவு சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? யாரும் பவழப்பாறைக்கு போகக்கூடாது. இவளும் ஒரு பக்கம் கோவமா உட்காந்துருக்கா. அப்பா அப்படி பேசிட்டு போயிட்டதுனால அம்மா வந்து சமாதானப்படுத்துறாங்க. உங்க அப்பாவும் சின்ன வயசா இருக்கும்போது கடலுக்குள்ள போக ரொம்ப ஆசையா இருப்பாரு. ஒரு தடவை அவரும் அவருடைய நண்பரும் பவழப்பாறைகளை தாண்டி போகும்போது எதிர்பாராம அங்க ஒரு விபத்து நடந்துருச்சு. உங்க அப்பாவால அவருடைய நண்பரை காப்பாற்ற முடியல. அதனாலதான் அவரு உனக்கு எதுவும் ஆயிடாம உன்னை காப்பாத்துறதா நினைச்சுதான் கடுமையா பேசிட்டு இருக்காரு. நம்மளால கடலுக்குள்ள போக முடியும். அதுக்காக நம்ம போய் தான் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு நல்ல மகளா இருக்கதான் ஆசைப்படுறேன். ஆனா சின்ன வயசுல இருந்தே இந்த கடலை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு உருவாகுது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால அதை தடுக்கவே முடியல. அந்த தொடுவானத்தை தொடறதுக்கு தான் மனசு எப்பவுமே ஆசைப்படுதுன்னு ரொம்பவே எமோஷனலான ஒரு சாங்க பாடுறா. இந்த கடல் என்ன கூப்பிடுறத என்னால நல்லா உணர முடியும். இருந்தாலும் என்ன சேர்ந்த மக்களுக்கு நான் ஒரு நல்ல தலைவியா இருக்கணும். அந்த வேலையை நான் சரியா செய்யணும்னு இவளே எவ்வளவு தேத்த முயற்சி பண்ணாலும் இவளுக்குள்ள அந்த கடல் தன்னை கூப்பிடுறதாகவே உணர்றான். ஒரு லெவலுக்கு மேல தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம நம்ம கடலுக்குள்ள போயே ஆகணும்னு ரொம்பவே சந்தோஷமா கடலுக்குள்ள போறா. பயப்படாத பூவா, இத ஓட்டிடலாம். ஆரம்பத்துல வந்த சின்ன அலையாவ சேஃபா தாண்டிட்டான். ரெண்டாவதா வந்த பெரிய அலையை தாண்ட தெரியாம தடுமாறி கீழே விழுந்துட்டான். அங்க பாட்டி வராங்க. இவ அடிப்பட்ட காயத்தை மறைக்க பாக்குறா. ஆனா அவங்க அதை கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. கடலுக்குள்ள போறது ஆபத்துன்னு அப்பா அப்பவே சொன்னாரு. நான் அந்த மலைக்கு போய் என்னுடைய கல்லை வைக்க போறேன்னு சொல்றா. இவங்க கேஷுவலா அவளை சரி போன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போறாங்க. அங்க சில ஸ்டிங்ரே வெரைட்டி மீன்கள் கூட விளையாடுறாங்க. நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மீனோட உருவத்துல தான் வருவேன்னு சொல்றாங்க. இவங்க முதுகுலையும் அதே உருவம் தான் வரையப்பட்டிருக்கு. பாட்டி நீங்க ஏன் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறீங்க? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நேரடியா சொல்லுங்க, எனக்கு எதுவும் புரியலன்னு கேக்குறா. நீ நம்மளுடைய முன்னோர்களை பத்தி நிறைய விஷயங்களை கதைகளா கேட்டிருப்ப. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா உனக்கு தெரியாது. உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற நிறைய கேள்விகளுக்கான பதில் இதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி மறைக்கப்பட்ட ஒரு குகையை காட்டுறாங்க. இதுக்குள்ள போய் அங்க இருக்கிற மேலத்தாடி எல்லா விஷயமும் உனக்கே புரியும்னு சொல்றாங்க. உள்ள போ மேலத்தாடி. உள்ள வந்து பார்த்தா அந்த குகைக்குள்ள பெரிய பெரிய படகுகள் இருக்கு.
மேகம் வெள்ளமே விண்மீன்கள் பேர் சொல்வோமே. உண்மையிலேயே இவனுடைய முன்னோர்கள் கடல் பயணம் செய்யக்கூடிய இடத்தை சேர்ந்தவங்க. பறந்து விரிஞ்ச இந்த கடல்ல பல இடங்களுக்கும் பயணம் செஞ்சு நிறைய புது புது தீவுகளை கண்டுபிடிக்கிறவங்க. ஒரு தீவுக்கு போய் அங்க சில காலம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்க இடத்திலேயே புது தலைவரை தேர்ந்தெடுத்து அடுத்த தீவை கண்டுபிடிக்க போவாங்க. அடிப்படையில இவங்க கடல் பயணம் செய்யறவங்கன்னு தெரிஞ்சதும் இவன் ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம ஏன் அதை நிறுத்திட்டோம்னு கேக்குறா. மாவுயி அந்த இதயத்தை எடுத்ததும் தீய சக்தி உருவாயிடுச்சு. கடல் அரக்கர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்களே கடல் பயணம் செய்யறதை நிறுத்திட்டாங்க. இதனால இப்ப நாம யாருங்கிறதையே மறந்துட்டோம். ஆனா இந்த தீய சக்தி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஆரம்பத்துல ஒரு தீவை சுத்தி இருக்கிற மீன்களை அழிச்சு ஒரு தீவுல இருந்து அடுத்த தீவுக்கு பரவிக்கிட்டே இருக்கு. சோ இப்ப அந்த தீய சக்தி இவங்க தீவையும் தொற்றுச்சு. ஆனா யாராவது ஒருத்தர் மாவுயை கண்டுபிடிச்சு டெஃபிட்டியோட இதயத்தை திரும்ப வச்சுட்டா இந்த ஆபத்துல இருந்து நம்ம தப்பிச்சிடலான்னு சின்ன வயசுல அவங்க சொன்னா அதே டயலாக இப்பயும் சொல்றாங்க. மோனா சின்ன குழந்தையா இருக்கும்போது கடல் இவளை தேர்ந்தெடுத்து இவ கூட விளையாடினதை இந்த பாட்டி பார்த்திருக்காங்க. அன்னையில இருந்து டெஃபிட்டியோட இதயம் இவங்க கிட்டதான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு அந்த விஷயங்களையும் சொல்றாங்க. நான் அதெல்லாம் கனவு நினைச்சேன்னு சொல்றா. இந்த கடல் மறுபடியும் அவ கூட விளையாடுது. வானத்துல தெரிகிற அந்த மீன் கொக்கிக்கு அடியில தான் மாவுயி இருக்கிறதா நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதையே பின்தொடர்ந்து போய் அவனை கண்டுபிடின்னு சொல்றாங்க. இந்த கடல் என்னையே தேர்ந்தெடுத்தது, எனக்கு படகு கூட ஓட்ட தெரியாதே. சரி இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லி போயிடுறா. இங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தீவிர நடக்கிற பிரச்சனைகளை அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவ அங்க வந்து டெஃபிட்டியோட அந்த இதயத்தை காமிச்சு பாட்டி சொன்ன எல்லா விஷயத்தையும் கூடவே நம்ம கடல் பயணம் செய்யற இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றா. இந்த உண்மையை இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்ததுனால அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. இப்பவே அந்த கொகைக்கு போய் எல்லா படகையும் எரிச்சிடுறேன்னு சொல்றாரு. அப்ப புரிஞ்சுக்கோங்க, நம்ம டெஃபிட்டியோட இதயத்தை திருப்பி வைக்கணும்னு சொல்றா. மோனா இது இதெல்லாம் எல்லாம் வெறும் கல்லுதான்னு சொல்லி தூக்கி போட்டுறாரு. இவ அந்த கல்லை தேடி கண்டுபிடிக்கும் போது பாட்டியோட கைத்தடி அங்க இருக்கிறத பாக்குறா. சோ பாட்டிக்கு உடம்பு முடியல. அவங்களுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. இதுக்கு மேல அவங்க உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு வைத்தியர்கள் சொல்லிடுறாங்க. பாட்டி அவங்களால முடியாத அந்த கடைசி நிமிஷங்கள்லயும் இவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நீ கடலுக்குள்ள போ, கடல் ஒன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கு, நீ மாவுயை கண்டுபிடிச்சு அவனுடைய காதை திருக்கி, என் பேரு மோனா, நான் மாண்டோனி தீவில இருந்து வரேன், நீ டெஃபிட்டியோட இதயத்தை திருப்பி வைன்னு சொல்றாங்க. உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு இவன் சொல்றான். நீ எங்க போனாலும் என்னுடைய நினைவுகள் உன் கூடவே இருக்கும்னு இவங்க சொல்றாங்க. இவ அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணும்போது அம்மா பாத்துறாங்க. இவளுடைய மனசை முழுசா புரிஞ்சுக்கிட்டதுனால அவளை தடுக்காம இவங்களே வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவ குகையில இருந்து ஒரு சின்ன போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போயிட்டாங்க. இந்த பக்கம் பாட்டி இறந்து போயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு மீன் உருவத்துல வந்து அந்த பெரிய அலையை எப்படி தாண்டணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவனும் அதே மாதிரியே அவன் சேஃபா தாண்டிடுறான். ஒண்ணும் ஆகல, நல்லாதான் இருக்க, நீயே பாரு. இங்கே இரு. நைட் ஆனது இவ டயர்ட்ல தூங்கிடலாம். இவ வழி மாறி போறதுனால இந்த கடல் தான் அவளை எழுப்புது. இவ படகு திருப்ப முயற்சி பண்றேன்னு தலைகீழே கவுத்துறா. கடலே, உன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா? விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவ ஒரு தீவுல இருக்கா. கடல் தானே இவளை இங்க கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கு. படகையே கவுத்து விட்டுட்ட. உன்னை போய் அங்க மாவுயோட கொக்கி உருவங்கள் வரையப்பட்டிருக்கு. சோ மாவு இங்கதான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறா. மாவி இவ போய் மறைஞ்சு நின்னுட்டு பாட்டி சொன்ன கடைசி வார்த்தைகளை சொல்லி பாத்துக்கிறான். ஆஹா, எனக்கு போட்டி கிடைச்சிச்சுன்னு மாவி சந்தோஷப்படுறா. திடீர்னு இவளை பார்த்தது இவனையும் பயந்துடுறான். இவ ரொம்பவே வீரமா பாட்டி சொன்ன வார்த்தைகளை இவன் கிட்ட சொல்ல முயற்சி பண்றா. இவன் அவ என்ன சொல்ல வரான்னு முழுசா கேட்காம நான் மனிதர்களுடைய ஹீரோ, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு இவனை பத்தி இவனே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கா. இவனுக்கு ஆட்டோகிராஃபும் போட்டு கொடுக்குறா. இதனால கோவப்பட்டவ பாட்டி சொன்ன மாதிரி நிஜமாவே அவனுடைய காதை திருகி அவங்க சொன்ன அந்த கடைசி வார்த்தைகளை சொல்றா. நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்ல. இந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களா மாட்டிட்டு இருக்கேன். டெஃபிட்டியோட இந்த இதயத்தை எடுத்து மனிதர்கள் கிட்ட கொடுத்தா மனிதர்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே செஞ்சுப்பாங்கன்னு தான் இதை எடுத்தேன். ஆக்சுவலா பார்த்தா நீங்க எனக்கு நன்றி தான் சொல்லணும்னு சொல்றா.
இவன் வாழ்க்கையில முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அது சம்பந்தப்பட்ட உருவம் இவனோட உடம்புல தானாவே டாட்டூவா வந்துரும். அந்த டாட்டூஸ்ல இவன மாதிரியே ஒரு உருவம் இருக்கு. அது இவனோட மனசாட்சி மாதிரி. அது பேச நினைக்கிற விஷயங்களை சைகையாலே சொல்லுது. சோ அந்த டாட்டூஸோட உதவியோட நான் வானத்தையே மேல தூக்குனேன். பூமிக்கு அடியில இருக்கிற நெருப்பை வெளியில எடுத்துட்டு வந்தேன். பகல் நேரம் அதிகமா இருக்கணும்னு சூரியனையே கட்டி இழுத்தேன்னு இவனோட அருமை பெருமைகளை ரொம்பவே கலர்ஃபுல்லான பெப்பியான ஒரு சாங்கா பாடுறான். என்ன சொல்ல நீயும் வருக கட்டை விரலால் வானத்தை தூக்கினே ஹோ சூரியனை கட்டி இழுத்தே வருக கடல் பயணம் நீயும் செய்யவே தடையும் இல்லை உனக்கே வருக கற்றுக்கொள்ள வருக நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். கீழே கொன்றேன் மண்ணில் புதைத்தேன் தென்னை நட்டு இளநீர் தந்தேன். எந்த வெற்றியின் சின்னங்களே என்னாலே சாதிக்க முடியாததில்லை. உன்னை இன்று அழைத்தேன் வருக நீ பாடம் கற்றுக் கொள்ள வருக. நீ வந்ததெங்கே பயணம் செய்ய படகை தருக. ரொம்ப நன்றி. பாட்டு முடியும் போது இவன் மோனாவை ஒரு குகைக்குள்ள போட்டு அடிச்சுட்டு அவன் மட்டும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த டாட்டூ நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. என்னால ஒரு சின்ன பொண்ணு பேச்ச நம்பி டெஃபிட்டிக்கு போக முடியாது. நான் என்னோட மீன் கொக்கியை எடுக்க போறேன்னு சொல்றான். படகுல பசிக்கோல்ல. மோனா ஒரு பக்கம் தப்பிக்க முயற்சி பண்றா. இவன் ஒரு பக்கம் போட்டை எடுத்துட்டு கிளம்பிடுறான். இவன் செய்யற இந்த விஷயங்கள் இந்த டாட்டூக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த கோழிக்கு சாப்பாட்டை வச்சு அது தானியத்தை விட்டுட்டு வேற இடத்துல கொத்திட்டு இருக்கு. சோ அந்த கோழியை பத்தி இவன் இப்பதான் தெரிஞ்சுக்கிறான். இவன் மோனாவை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா இந்த கடல் அவளை அதுவே கொண்டு வந்து படகுல வைக்குது. இதை பார்த்து நம்மளும் மிரண்டு போயிடுறான். இவன் திரும்ப திரும்ப அவளை கடல்லே தள்ளி விடுறான். கடலும் திரும்ப திரும்ப அவளை படகுலயே கொண்டு வந்து விடுது. இவன் அந்த இதயத்தை காட்டினதும் அந்த இதயத்தையும் தூக்கி கடல்லே போட்டுறான். கடலும் அதை திருப்பி படகுலயே போடுது. சரி நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவன் போக பாக்குறான். இந்த கடல் அவனையும் போக விடாம படகு தூக்கி போடுது. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இதை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேக்குறா. இவன் பயப்படாத மாதிரி நடிக்கிறா. ஆனா இந்த டாட்டூ கரெக்டா காட்டி கொடுத்துருது. நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு இதயம் இல்ல, இது ஒரு சாபம். எப்ப நான் இதை எடுத்தனோ எனக்கு வானத்திலேயே அடி விழுந்தது. நான் என்னோட கொக்கியை கூட தொலைச்சிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இதை வச்சு உயிர்களெல்லாம் உருவாக்க முடியாது. இதனால நமக்கு ஆபத்து தான் வரும். தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருன்னு சொல்றான். ஓ, இந்த இதயத்தை பார்த்து நீங்க இவ்வளவு பயப்படுறீங்களா? ஏ ஆபத்தே, நீ எங்க இருக்க? இதயம் இங்கதான் இருக்கு, வந்து எடுத்துக்கோன்னு இவனையே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்க சில கடல் கொள்ளையர்கள் வராங்க. இவன் கடலை அவளுக்கு உதவி பண்ண சொல்லி கேக்குறா. ஆனா கடல் எதுவும் பேச. நீங்க உங்களோட உருவத்தை மாத்தி ஏதாவது பண்ணுங்க நீ சொல்றா. என்னோட மீன் கொக்கி இல்லனா என்னால உருவத்தை மாத்த முடியாது நீ சொல்றா. அந்த இதயத்தை இந்த கோழி முழுகிடுது. அந்த தேங்காய்ங்க இந்த கோழியை பிடிச்சிட்டு போயிடுதுங்க. இவன் அந்த கோழியை காப்பாத்தணும்னு சொல்றா. மாவை போடா போட்டு வீடு, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்றா. இதனால மோனா அவளே அதை காப்பாத்தலான்னு போறா. சரி சரி, நான் ஒத்துக்கிறேன், உனக்குள்ள சில திறமைகள் இருக்கு. அதுக்காக நீ சொல்ற விஷயங்களை என்னால செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த டெக்கா மான்ஸ்டர் தாண்டி நம்மளால டெஃபிட்டிக்கு போகவே முடியாது. நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது கடல் மான்ஸ்டர்ஸ் ஜெயிச்சிருக்கியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ அந்த தேங்காய்களை ஜெயிச்சதுனால இந்த மனசாட்சி அவளுக்கு மட்டும் ஒரு மார்க் போடுது. நான் இல்லாம உன்னால டெஃபிட்டிக்கு போக முடியாது. ஆனா நான் டெஃபிட்டிக்கு போக ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம இப்ப என்னோட கொக்கி எடுக்க தான் போறோம். இதுதான் என்னோட முடிவுன்னு உறுதியா சொல்லிடுறான். இவனுடைய உடம்புல இருக்கிற டாட்டூஸை வச்சோம், இவன் பாடின பாட்டை வச்சோம், மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இவன் எப்பவுமே ஒரு ஹீரோவா இருக்க தான் ஆசைப்படுறான்னு இவன் புரிஞ்சுக்கிறா. நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷங்க உங்களை ஒரு ஹீரோவா பார்க்கல. டெஃபிட்டியோட இதயத்தை எடுத்து நீங்க எல்லாருக்குமே பிரச்சனையை உண்டு பண்ணிட்டீங்க. நீங்க யாருக்கும் ஹீரோ கிடையாது. ஆனா இதை நீங்க எடுத்த இடத்துல திருப்பி வச்சுட்டீங்கன்னா எல்லாரையும் காப்பாத்திடுவீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க மனுஷங்களோட ஹீரோ ஆயிடுவீங்க. இவன் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறா. நம்ம முதல்ல உங்களோட கொக்கியை எடுக்கலாம், டீக்காவை ஜெயிக்கலாம், அதுக்கப்புறமா டெஃபிட்டிக்கு போய் இதயத்தை திருப்பி வைக்கலாம்னு சொல்றான். அந்த டாட்டூ கேரக்டரும் அதுக்கு சம்மதிக்க சொல்லுது. அதனால இவனும் அதுக்கு ஒத்துக்கிறான்.
என்னுடைய மீன் கொக்கியை டொமேட்டோவா மான்ஸ்டர் தான் வச்சிருக்கணும்னு சொல்லி இவன் அங்க போலான்னு சொல்லி போட்ட திருப்புறான். இவ அவளுக்கு படகு ஓட்ட சொல்லி தர சொல்லி கேக்குறா. கடல் பயணம்ங்கிறது சொல்லி கொடுத்து வர்றது இல்ல, நீ அதை மனசால உணரணும், முதல்ல நீ எங்க இருந்து வந்தன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி இவன் பயங்கர கிண்டலா பேசுறா. இதனால மோனா கோவப்படுறா. இந்த கடல் அவனை அந்த அம்பால இதனால அவனோட உடம்பு அவனால அசைக்க முடியல. சோ இப்ப இவனுக்கு வேற வழியே இல்ல, படகு எப்படி ஓட்டுறதுன்னு மோனாவுக்கு சொல்லி கொடுக்குறா. அதை ஏற்கனவே முயற்சி பண்ணியாச்சு. கடல் தண்ணி சூடா இருந்தா சரியான திசையில போறோம்னு அர்த்தம். கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? விடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் மாட்டு நோக்கி திரும்பி வந்துடுறா. அம்மா இவ்வளவு நேரம் இவன் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இவளுடைய கனவு தான். சோ இவனுக்கு உடம்பு சரியாயிட்டதுனால இவன் சரியான இடத்துக்கு அந்த படகை ஓட்டிட்டு வந்திருக்கான். கண்டிப்பா இவர்கிட்ட தான் உங்க கொக்கி இருக்குமான்னு இவ கேக்குறா. அவன் வித்தியாசமான பொருட்கள், பல பலன்னு ஜொலிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி எது கிடைச்சாலும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பான். கண்டிப்பா இவன் கிட்ட தான் இருக்கணும்னு இவன் சொல்றான். அப்பனா நம்ம இதுக்குள்ள போக போறோமான்னு கேக்குறா. நம்ம இல்ல, நான் மட்டும் தான் போக போறேன்னு கிண்டலா சொல்றா. பார்த்தா இவனை விட வேகமா அவ தான் மேல ஏறி போயிட்டு இருக்கா. உன்னுடைய தீவிலேயே ஜாலியா குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்கிறத விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தான்னு இவன் கேக்குறான். இந்த கடல் தான் என்ன தேர்ந்தெடுத்ததுன்னு இவன் சொல்றா. அது சரி, படகு கூட ஓட்ட தெரியாத ஒன்னதான் செலக்ட் பண்ணிச்சா? இந்த கடல் அதுவே அந்த இதயத்தை திருப்பி வச்சிருக்கலாம், இல்ல என்னோட கொக்கியாவது திருப்பி கொடுத்திருக்கலாம். இந்த கடலுக்கு சுத்தமா அறிவே இல்லைன்னு கிண்டல் பண்றா. வழியே தெரியல, இப்ப நம்ம எப்படி போறது? தைரியமா குதி. கடலோட நீர்மட்டத்துக்கு அடியில ரகசியமா ஒரு இடம் இருக்கு. இந்த டாட்டூ உருவம் மறுபடியும் மோனாவுக்கு தான் ஒரு மார்க் போட்டு பார்த்தா மோனாவும் உள்ள வச்சுட்டா. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே மாவுயோட கொக்கி அங்கதான் இருக்கு. இவ ஆபத்து நினைச்சு பதட்டத்துல இவனையே அடிச்சிடறா. சாரி. சோ அந்த கொக்கியை எடுக்கிறதுக்காக இவளையே படையமா வைக்கிறா. அந்த மான்ஸ்டர் இவனை பிடிக்க வரும்போது இவன் அந்த கொக்கியை எடுத்துடலான்னு நினைக்கிறான். அவன் வெளியில வந்ததும் அவனை பத்தி பெருமையா பேசு, அவனுக்கு அதுதான் பிடிக்கும்னு இவன் சொல்றா. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே உன்ன மாதிரியே தற்பெருமை பேசுவாங்களான்னு இவன் கெட்டல் பண்றா. பார்த்தா இவங்க சொன்ன அந்த மாஸ்டர் ஒரு ராட்சச நண்டு. நீ மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தலை சுத்துது. இந்த கண்ணை பாரு. இவன் மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசி அந்த நண்டோட கவனம் முழுக்க முழுக்க இவன் மேலேயே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறா. என்னை பத்தி பெருமையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதுவும் ஒரு பாட்டை பாடுது. இனி வாழ போறேனே, அழகை மாறிவிட்டேனே, கடல் கொள்ளைய புதையல் போலவே நீங்கள் அறிவின்றியே இன்னும் எதையும் துரத்தும் மீன் உணவே இலவச விருந்தாக ரெண்டு பொய்யா. இந்த கேப்ல பிளான் பண்ணபடியே மாவு அந்த கொக்கி எடுத்துறான். ஆனா இவனோட மந்திரங்களை இவனால கட்டுப்படுத்த முடியல. அது சரியாவே வேலை செய்யல. இதனால அந்த நண்டு இவனை கிண்டல் பண்ணி தொடர்ந்து பாடுது. நீ ஒன்றும் படைப்பவன் அல்ல, நான் உனக்கென்றும் நன்றி சொல்லுவேன். குப்பை மேட்டில் ஒரு வைரம் போலவே கொஞ்சம் முயற்சிடுவாய், தோற்று போக மாட்டேன் உன்னிடம் வணங்குவேன். தவறு செய்தாய் நீயும் கள்வன் ஆனாயே, உன்னை கை நாட்களை எண்ணும் மின்னலாய் என் உடலோ இனி மீண்டும் உடலோ உனை விடையும். என்கிட்ட பல பலன்னு ஒரு பொருள் இருக்கு. ஓ, ஓட முடியுமா? இந்த மனுஷன் வேற என்ன? அது சரி, இதே வேணாமா? ஆமா வேணும், அது என்கிட்ட தான் இருக்கு. டெஃபிட்டி எதையும்
டேய் மோனா இதை பாரு, நான் உன்னை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டேன். கடலுக்கு அடியில நீ செஞ்ச விஷயம் சாதாரணமானது இல்லை, அது செய்ய நிறைய தைரியம் வேணும். அப்படி இப்படின்னு இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறா. அதுக்கப்புறம் தான் இவனோட தலை சுறாவா இருக்கிறத கவனிக்கிறா. என்னால என்னுடைய மந்திரங்களை கட்டுப்படுத்த முடியல, சோ என்னால கண்டிப்பா டீக்காவையும் ஜெயிக்க முடியாது. என்னோட கொக்கிக்கு ஏதோ சாபம் வந்துருச்சுன்னு சொல்லி கஷ்டப்படுறா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கொக்கி எடுத்து கொடுக்குறா. இவன் அந்த கோழியாவே மாறி நிக்கிறா. இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்டு முழுக்க டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இவன் மறுபடியும் முயற்சி பண்ண சொல்றா. ஆனா இப்பவும் அது சரியா வேலை செய்யல. இவனோட முதுகுல இருக்கிற டாட்டூவை பத்தி விசாரிக்கிறா. என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் நடந்தா இந்த டாட்டூஸ் தானாவே உருவாகும், நான் அதை பத்தி சொல்ல விரும்பலன்னு சொல்றான். இவ தொடர்ந்து அவனை கேட்டுக்கிட்டே இருக்கா. அவன் கோவப்பட்டுறான். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். என்ன கடல்ல தூக்கி போனாலும் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. இந்த கடல் என்னையே தேர்ந்தெடுத்ததுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய தீவுக்கு ஆபத்து, அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கும், நமக்கு நாம தான் ஆதரவா இருக்கணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் மனுஷங்களுக்கு பிறந்த சாதாரண மனுஷ குழந்தை தான். ஆனா என்ன பார்த்ததுமே என்ன பெத்தவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. கடவுள்கள் தான் என்ன காப்பாத்தினாங்க. அவங்க தான் இந்த கொக்கியை எனக்கு கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு சில சக்திகளை கொடுத்து என்ன மாவுயா மாத்தினாங்க. நான் மனுஷங்களை பார்க்க திரும்ப வந்தேன். அவங்களுக்காக தீவுகளை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், தேங்காய்களை கொடுத்தேன். அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தேன். அவங்களுக்காக தான் டெஃபிட்டியோட அந்த இதயத்தையும் எடுத்தேன். ஆனா எவ்வளவு செஞ்சாலும் மனுஷங்களுக்கு பத்தவே இல்லை. மாவி, ஒருவேளை கடவுள்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். இந்த கடல் உங்களை காப்பாத்தினதே மனுஷங்க கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக இருக்கலாம். கடவுள்கள் உங்களுக்கு சக்திகளை கொடுத்திருக்கலாம். ஆனா உண்மையிலேயே மாவிங்கிறது நீங்க தான். மனுஷங்களுக்கு தேவையானதை கொடுக்க நினைச்ச உங்க மனசுதான் மாவி. மோனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்குள்ள ஒரு புது தெம்பே உருவாகுது. மனசை ஒருநிலைப்படுத்தி இப்ப மறுபடியும் முயற்சி பண்றான். மோனா, எனக்கு இப்பதான் எல்லா விஷயங்களும் புரியுது. நான் கடலுக்கு அடியில இருக்கிற தீவுகளை வெளியில கொண்டு வந்தேன். உன்னுடைய முன்னோர்கள் அது இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த எல்லா விஷயத்திலையும் கடல் தான் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த கடல் ஒன்னையும் என்னையும் செலக்ட் பண்ணி இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கு. உங்களை பார்த்ததுல இருந்து இப்பதான் நீங்க ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்கன்னு இவன் சொல்றான். சோ இவங்க டெஃபிட்டி கிட்ட வந்துட்டாங்க. உன்ன நினைச்சு இந்த மனிதர்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு டீக்காவை சமாளிக்கிறதுக்காக மாவு ஆனது. தண்ணியில இறங்க முடியாதுங்கிற விஷயத்த மோனா புரிஞ்சுக்கிறா. அங்க இருக்கிற ஒரு சின்ன கேப்புக்குள்ள மோனா போயிட முடியும்னு நினைக்கிறா. ஆனா மாவி முடியாதுன்னு சொல்லி போட்டை திருப்ப சொல்றான். பார்த்தா மாவியோட அந்த மாய பூச்சி உடஞ்சு போயிருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, டீக்காவால தண்ணியில இறங்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அந்த தீவை சுத்தி போகலான்னு இவன் சொல்றா. இன்னும் ஒரு அடி வாங்கினா என்னுடைய கொக்கி மொத்தமா உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சிடும். நான் வரமாட்டேன்னு இவன் சொல்றான். நீங்க அந்த இதயத்தை திருப்பி வச்சாங்கன்னு இவன் சொல்ல, என்னுடைய கொக்கி இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கோவப்பட்டுறான். நீங்க இந்த இதயத்தை திருடுறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு இவன் சொல்றா. கடல் ஒன்ன தேர்ந்தெடுத்ததா நீ நம்புறதுதான் உன்னோட பிரச்சனைன்னு இவன் சொல்றான். அது தப்பா உன்னை தேர்ந்தெடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இவனை தனியா விட்டுட்டு அவன் மட்டும் பறந்து போயிட்டான். நீ ஏன் என்னை இங்கே கூட்டிட்டு வந்த? இதை என்னால செய்ய முடியல. நீ வேற யாரையாவது தேர்ந்தெடுத்திருக்கணும்னு சொல்லி இவன் அந்த இதயத்தை கடல்கிட்டே திருப்பி கொடுத்துறான். இவன் ரொம்பவே கவலையா அழுதுட்டு இருக்கா. அப்ப அங்க இவளோட பாட்டி வராங்க. பாட்டி, நான் முயற்சி பண்ண, ஆனா என்னால இதை செய்ய முடியலன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறான். பரவாயில்ல விடு மோனா, இதெல்லாம் உன்னோட தப்பு இல்ல. நீ வீட்டுக்கே திரும்பி போக நினைச்சாலும் எப்பவும் நான் கூடவே இருப்பேன்னு சொல்றாங்க. சரி, நீ இவ கிளம்பலான்னு முயற்சி பண்ற அந்த நிமிஷம் தான் இவளுக்குள்ள மறுபடியும் அந்த உணர்வு வருது. ஏதோ ஒரு விஷயம் அவளை செய்ய விடாம தடுக்குது. எனக்கு ஒரு பொண்ணை தெரியும், அவ தீவுல வாழ்ந்துட்டு இருந்தா. அவளை சேர்ந்த மக்கள் மேல அவளுக்கு அக்கறை அதிகம். அவங்க அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சேன். சில நேரம் உலகமே நம்மளை எதிர்த்து நின்னாலும், நம்ம போற பாதையில நிறைய தடங்கல்கள் வந்தாலும், உனக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கவனிச்சு கேளுன்னு சொல்றாங்க. எனக்கு என்னுடைய தீவையும் பிடிக்கும், இந்த கடலையும் பிடிக்கும். இந்த கடல் என்ன கூப்பிடுது. நான் கடல் பயணிகள் இனத்தை சேர்ந்தேன். என்னுடைய முன்னோர்கள் அந்த வேலையை சரியா செஞ்சாங்க. என்னாலேயும் இந்த விஷயத்த கண்டிப்பா செய்ய முடியும். புது நம்பிக்கையோட பாடுறா. உன்னை நான் மனதில் சுமப்பேன் இனி என்றென்றும். நான் தான் மோனா.
நான் சொல்றது எதுவும் உனக்கு புரியாது, ஏன்னா நீ ஒரு சேவல். தாண்டி வந்திருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேல இவளால சமாளிக்க முடியல. சரியா அந்த நேரம் மாவுய் வந்து பண்றாங்க. நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? இத நான் பாத்துக்கிறேன் மோனா. நீ போய் செய்ய வேண்டியதை செய். மாவுய் கொதிக்கிட்டே ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய குக்கி உடஞ்சாலும் பரவாயில்லன்னு மாவுய் தெரிஞ்ச டீக்காவை தாக்க போறான். மோனா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலை ஏறி வந்து பாக்குறா. ஆனா டெஃபிட்டி அங்க இல்ல. அப்பதான் இவ டீக்காவோட மார்பை பாக்குறா. சோ உண்மையிலேயே டெஃபிட்டி தான் இவ்வளவு நாளா டீக்காவா இருந்திருக்காங்க. அவங்க இதையும் அவங்க கிட்ட இல்லாதனால அவங்க இந்த மாதிரி மாறிட்டாங்க. டெஃபிட்டி இவகிட்ட வர்றதுக்காக மோனா கடலையே வழிவிட சொல்றான். டெஃபிட்டி, நீ உன்னுடைய இதயத்தை இழந்திருக்கலாம். அதுக்காக நீ இப்படி ஆகணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலேயே நீ யாருங்கிறத யோசிச்சு பாருன்னு சொல்றான். டெஃபிட்டியும் கோவத்தை குறைச்சிக்கிட்டு அமைதியாயிடுது. மாவுய் அவன் செஞ்ச காரியத்துக்காக டெஃபிட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கறான். டெஃபிட்டி அவனை மன்னிச்சு அவனுடைய குக்கியை அவனுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. நன்றி. கூடவே வந்துடும். எங்களுக்கு வழிகாட்ட ஆள் வேணும்னு இவ சொல்றா. கடல் பயணம் செய்யறது எப்படின்னு உனக்கே நல்லா தெரியும் சொல்றேன். மறுபடியும் சந்திக்கலாம் மோனா. தலைவின்னு நிரூபிச்சிட்டேன். சோ மோனா திரும்பி வந்து இவ இனத்தை சேர்ந்த மக்கள் மறுபடியும் கடல் பயணம் செய்யலாம்னு முடிவு பண்றாங்க. தலைவர்களுக்கான அந்த புனிதமான இடத்துல இவளுடைய நினைவா ஒரு சங்கம் வச்சுட்டு கிளம்புறா. பாரம்பரியம் தீரம் போட்டு staring at the edge of the water. I take every trail, I track every path, I make every roll. I know how far it goes.
shines on the sea, it's blinding. நீங்களாவது உதவி செய்யுங்களேன். தோசை மாதிரி திருப்பி போட்டுட்டாங்க. காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்களே. கண்டிப்பா நான் வருவேன். அடுத்த பார்ட்ல பதிலடி கொடுக்குறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நிமோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.